பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து அன்புமணியை நீக்குவதற்கு ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என்று கட்சியின் மூத்த நிர்வாகி வழக்கறிஞர் கே பாலு தெரிவித்திருக்கிறார். பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் நோட்டீஸுக்கு பதிலளிக்க அன்புமணிக்கு விதிக்கப்பட்ட அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்தது. இதையடுத்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ், நோட்டீஸுக்கு அன்புமணி பதிலளிக்காததால் அவர் குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொள்வதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குகிறேன் என்றார். இதுகுறித்து பாமக தலைவர் அன்புமணியிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, எனக்கு இதைவிட வேறு முக்கிய வேலைகள் இருக்கின்றன, வழக்கறிஞர் பாலு விளக்கம் அளிப்பார் என தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாலு, பாமக கட்சி விதிகளின்படி நிறுவனருக்கு கட்சியின் நிர்வாக பணிகளை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை, பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு அதிகாரம் உள்ளது என தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியில் நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து மோதல் நிலவி வருகிறது. ராமதாசின் எதிர்ப்பை மீறி கட்சி நடவடிக்கைகளை அன்புமணி மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் ராமதாஸ் தலைமையில் கடந்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டத்தில் கட்சியின் விதிகளுக்கு புறம்பாக ஒழுங்கீனமாக நடந்ததாக அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு, இதுகுறித்து ஆகஸ்ட் 31க்குள் அன்புமணி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆனால் அவர் பதிலளிக்காததால் 10 நாட்கள் மீண்டும் அவகாசம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் அன்புமணிக்கு விடுக்கப்பட்ட அவகாசம் நிறைவடைந்ததை அடுத்து அவர் பதிலளிக்காததால் கட்சியிலிருந்து நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். ஆனால் ராமதாஸின் இந்த அறிவிப்புக்கு எந்த பதிலும் தெரிவிக்காமல் பாமகவின் தலைவராக தானே நீடிப்பதாக அன்புமணி புதிய அறிக்கை வெளியிட்டிருப்பதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.